யாருமே டான்ஸ் கிடையாது மெட்ராஸில். 2 டான், ஒன்று சேகர், ஒன்று செல்வம். நான் ஒருத்தன் தான், அண்ணன் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கே டானு. நீ பாட்டுக்கு 33 வருஷமா அக்ரிமெண்ட் போட்டு கம்முனுக்குற. இன்னும் உனக்கு என்ன லேண்டு வேணாமா? நடுவில் ஒரு 3-4 பிரசிடென்ட்ஸ் ஒரு அமௌண்ட் அவன்கிட்ட வாங்கிறாங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. செல்வ பிறந்தே அவர்களை அணுகுகிறார். என்ன அந்த லேண்டு 33 வருஷமா முடியாமல் இருக்குது, எனக்கு வேலையே கட்ட பஞ்சாயத்து. இருந்த கட்ட பஞ்சாயத்துக்கு குறுக்கீடாக இருந்த ஒரு ஆளையும் காலி பண்ணிட்டோம். திரு விஜய் அவர்கள் போல துணிவாக அன்னைக்கு எடுத்ததுனா ரஜினி சிஎம் ஆயிருந்திருக்கு. விடோன்னு ஒரு மிகவும் வருத்தத்திற்குரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். காங்கிரஸ் மைதானத்தின் பின்புறம் அமைந்துள்ள ஐயா மூப்பனாரின் சமாதி அங்கிருந்து அகற்றப்பட இருக்கிறது. அவரோட சொந்த நிலம் தானே அது? பட் இது எழுதி வாங்கியதுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடம் அது எழுதி வாங்கியது. அந்த சமாதியை இப்போது அகற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை அவர்கள் சென்னை மாநகராட்சிக்கு மனு அளிக்க இருக்கிறார். அதன் அடிப்படையில் விரைவில் இந்த சம்பவம் நடைபெற இருக்கிறது. இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது, அந்த பின்னணியை சொல்லிவிடுகிறேன். சரியாக 33 ஆண்டுகளுக்கு முன்பு 1990களில் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஏராளமான சொத்துக்கள் தமிழகம் முழுக்க இருக்கிறது என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது அந்த மவுண்ட் ரோட்டில் அந்த லைட்டு கடை, அறிவாலயம் 2 அந்த மவுண்ட் ரோட்டில் வந்து எல்லா கடையும் அவங்கள தான். அந்த காங்கிரஸ் கிரவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காமராஜர்களுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, பின்னாடியா பக்கத்துலையா? முன்னாடி தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி. இங்கிருந்து வரும்போது நந்தனத்துலேருந்து போனீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கிரவுண்டு, தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன், அடுத்து காமராஜர்கள் வரும். காமராஜர்கள் பின்னாடின்னு சொல்லலாம். 100 கிரவுண்டு மொத்தம். இந்த 100 கிரவுண்டுகளை 99 ஆண்டுகள் லீஸுக்கு விடுவதற்கு 33 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் ட்ரஸ்ட் ஒப்பந்தம் போடுகிறது. யார் கூட? ஜிஜி ரியல் எஸ்டேட்ஸ், பாம்பே அல்வா ஹவுஸ்னு ஒரு பெரிய பழைய ஸ்வீட்டு கடை இருக்குது, அங்கேயே பக்கத்தில் ஒரு கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன், பெரிய ஸ்வீட்டு கடை. அவர்களின் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஜிஜி ரியல்டார்ஸ். அந்த நிறுவனத்தோடு 33 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒப்பந்தம் போடுகிறார்கள். ஒப்பந்தம் எவ்வளோக்கு? 3 லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அவனும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் மாறும்போதெல்லாம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்களாக இருப்பவர்களிடம் பணத்தை கொடுத்துட்டு போனான். இது அநேகமாக குமரிநந்தன் அவர்கள் தலைவராக இருந்த பொழுது போடப்பட்ட ஒப்பந்தம் என்று நினைக்கிறேன். அந்த ட்ரஸ்ட்டில் 3 பேர் உறுப்பினர்கள். எஸ்எம் சுப்பிரமணியம், ஒரு சுப்பிரமணியம், ஐயா மூப்பனார் மற்றும் ராமசாமி உடையார். 1996இல் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவான போது அந்த நிலம் மற்றும் இடம் ஜி.கே. மூப்பனார் வசம் வந்து விடுகிறது. 2002இல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோடு இணைக்கப்படுகிறது. இதுக்கு நடுவில் இந்த 33 வருஷமாக அந்த பாம்பே அல்வா ஹவுஸுக்காரன் தமிழக காங்கிரஸ் தலைவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறான். அடுத்து தங்கபால் இருக்கார், தங்கபாலுக்கு ஒரு அமௌண்ட்டு. அப்புறம் யூகேஎஸ் இளங்கோவன், கிருஷ்ணசாமி, இல்லை கிருஷ்ணசாமி, ஆமாம் கிருஷ்ணசாமி தலைவராக இருந்தார், தங்கபால் இருந்தார், யூகே சம்பத் இருந்தார். இருங்க சொல்கிறேன். அதற்கு பிறகு தங்கபாலுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, வேலை எதுவும் நடக்கலை. அதற்கு பிறகு திண்டிவனம் ராமமூர்த்தி இருக்கிறார், அவருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. அடுத்து ஈவிகேஎஸ் இளங்கோவன், சோ பாலகிருஷ்ணன், நீங்கள் சொன்னது போல் கிருஷ்ணசாமி, மீண்டும் ஒரு டென்யூர் தங்கபாலு, ஒன்றும் நடக்கவில்லை. கடைசியாக திருநாவுக்கரசுக்கு அப்புறம் கேஎஸ் அழகிரி. அப்போல்லாம் அவன் பணம் கொடுத்தானா இல்லையான்னு தெரியல. நடுவில் ஒரு 3-4 பிரசிடென்ட்ஸு ஒரு அமௌண்ட் அவன்கிட்ட வாங்கிறாங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. அது எதுவும் நடக்கவில்லை. இப்போது அந்த ஜிஜி ரியல் எஸ்டேட்ஸே இதை செய்ய போவதில்லை. டிஎல்எஃப் என்ற ஒரு நிறுவனம் இந்த இடத்துல மால் கட்ட போகிறாங்க. ஓகேங்களா? மவுண்ட் மால் கட்டினா எப்படி இருக்கும்? எக்ஸ்பிரஸ் அவனி மாதிரி கட்ட முடியுமா? அது மாதிரி இடம் கிடைக்குமாங்கண்ணா? கிடைக்காது. ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் எதுவும் மாலும் இல்லை. மால் இல்லை. அந்த எதிர்க்க ராமி மால்னு ஏதோ ஒன்று இருக்குது, இந்த டெக்கத்தலான் இருக்கும், அது மொக்க. இந்த இடத்துக்கு இவ்வளோ சிறப்பான இடம் ரியல் எஸ்டேட்டு கிடைக்காது. ஸோ எல்லாரையும் பார்த்து அவனும் ஓஞ்சு போயிட்டு இந்த முறை அவன் என்ன முடிவெடுக்கிறான் என்றால், அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்றால், டெல்லியில் போய் பேசு, டெல்லி உத்தரவாதம் கொடுத்தா நான் ஃபர்தராக உனக்கு துட்டு தரேன். இப்போது இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களை அணுகுகிறார். என்ன அந்த லேண்டு 33 வருஷமாக முடியாமல் இருக்குது, எனக்கு வேலையே கட்ட பஞ்சாயத்து,
இருந்த கட்ட பஞ்சாயத்துக்கு குறுக்கீடாக இருந்த ஒரு ஆளையும் காலி பண்ணிட்டோம். யார்? முடிச்சிட்டோம். ஒருத்தன் தான், அண்ணன் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கே டானு. நீ பாட்டுக்கு 33 வருஷமாக அக்ரிமெண்ட்டை போட்டு கம்முனுக்கிற. இன்னும் உனக்கு என்ன லேண்டு வேணாமா என்று கேட்டவுடன் பாருங்கள், இவ்வளோ பேருக்கு நான் கொடுத்துருக்குறேன். டெல்லி சொல்லிட்டோம். டெல்லி சொன்னால் நான் தருகிறேன் என்று சொன்ன அவள் தானே, டெல்லி தானே சொல்லணும் உனக்கு, உட்காரு பார்ப்போம் என்று நேராக சென்று மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திக்கிறார். 500 கோடி கட்சிக்கு டொனேஷனாக ஒயிட்லேயே தர்றோம். டிஎல்எஃப் ஒயிட்லேயே தர்றோம். உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? அவர் செல்வ பெருந்தைக்கு ஒயிட்டில் கட்சிக்கே 500 தரேன்னா செல்வ பெருந்தைக்கு எவ்வளோ தருவான்னு அவர் யோசிச்சிருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு கார்கேவோட அருளில் தான் செல்வ பெருந்தை இங்கே கண்டினியூ ஆகிருக்காரு. எவ்வளவோ புகார் அனுப்பிச்சிட்டாங்க. ஏதாவது நடந்துச்சா? ரீசனும் தெரியும் நம்மளுக்கு. ரீசன் ஸோ கொண்டு போய் இவரை கூட்டின்னு போயிட்டு இந்த மேட்ரு இதாங்கன்ட்டு அப்படின்னு சொன்னதும் அவர் பண்ணலாமே. 500 கோடி எவன் தருவான்? 1 ரூபாயா 2 ரூபாயா? 500 கோடி என்று அவரும் சம்மதம் தெரிவிக்கிறார். தெரிவித்து விட்டு வந்ததும் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றிலேயே இல்லாத வகையில், இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்திருப்பீர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், முதல் முறையாக காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்குதுலேயே நிறைய சொத்து. ஆமாம், தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லும் நிறைய சொத்து. முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி சொத்து பாதுகாப்பு குழு ஒன்றை உருவாக்குகிறது. எப்போ? அது 30/4/2025. காப்பி வச்சுருக்கேன், நீங்கள் கேட்பீங்கல்ல. இப்போ நான் தான் சொல்கிறேன், இதெல்லாம் சமீபத்திய டெவலப்மெண்ட்டு. அந்த கமிட்டியில் எல்லாரையும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், அதாவது சொல்லிட்டாங்க 500 கோடி கட்சிக்கு தரானா எத்தனை கோடி தருவான்? 5 லட்சம் கொடுத்தாலே வாயை பொழப்பாங்க காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ் கட்சி இயங்குவதே அதனால தான். தங்கபாலு ஏற்கனவே இதில் கட்டிங்க போட்டவர். தங்கபாலு, எம் கிருஷ்ணசாமி, கே சடகிரி, எம்எல்ஏ ராஜேஷ்குமார், டாக்டர் செல்லக்குமார், நீங்கள் யாரை மனதில் நினைத்திருக்கிறீர்கள் என்று தெரியும், மாணிக்கம் தாக்கூர் இருக்கிறது. திருநாவுக்கரசு வரலையா? KR ராமசாமி, விஸ்வநாதன், அப்புறம் முக்கியமான பெயர்கள் என்றால் ரூபி மனோகரன், CD மெய்யப்பன், அப்புறம் இவங்க தான் முக்கியமான நபர்கள். நாசே ராமச்சந்திரன். ஓகேவா? போட்டு 30/4/2025 இப்போது மால் டிஎல்எஃப் இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று, இந்த டிஎல்எஃபோட வரலாறை நம்ம பார்த்துட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சோனியாவின் மருமகன் ராபர்ட் வத்ரா எந்த ஊழலில் சிக்கினார்? டிஎல்எஃப் ஊழலில். ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருந்த போது பூபிந்தர் சிங் ஹூடா டிஎல்எஃப் நிறுவனத்திற்கு மலிவு விலையில் நிலத்தை ஒதுக்கி அதற்கு ராபர்ட் வதேராவுக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுத்தார் என்று சிபிஐ தொடர்ந்த வழக்கில் தான் இப்போது அமலாக்கத்துறை ராபர்ட் வதேராவை விசாரித்து கொண்டிருக்கிறது. அதே டிஎல்எஃப் நிறுவனம் தான் இங்கே உள்ளே வருகிறது. இப்போது காங்கிரஸோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் தெரிகிறதா? நம்ம சொல்கிறோம், அந்த கட்சி ஏன் உருப்படாமல் போயிட்டுருக்கு, எனக்கு அந்த கட்சி மேலே ஒரு மரியாதை உண்டு. சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பங்களித்ததில் முக்கிய கட்சி என்று அந்த கட்சி மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு. இது ஏன் விளங்காம போகுதுன்னு தெரியுதா? முதல்ல இந்த சொத்தை விற்கணும். இவ்வளோ பெரிய கமிட்டி போட்டாங்களா? கமிட்டி போட்டு விட்டு நேற்றைக்கு முன்தினமோ ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது எங்கே காமராஜர் அரங்கத்தில். அண்டு அம்பேத்கர் பற்றிய ஒரு நிகழ்ச்சி இப்போது நடத்துகிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் பேசுகிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு வருமானமே இல்லை. நீங்கள் இந்த சீக்வன்ஸை கவனிக்கணும். 30/4/2025 சொத்து பாதுகாப்பு குழு, அதற்கு பிறகு நடக்கிற மீட்டிங்கில் பேசுகிறாங்க. கட்சிக்கு வருமானமே இல்லை. அந்த மீட்டிங் ஃபோட்டோலாம் இருக்குது, வைக்க சொல்லுங்கள். வருமானமே இல்லை. எல்லா கட்சிக்கும் ஏராளமான வருமானம் இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்கு தானே வருமானமே இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கான இந்த சொத்தான இந்த காமராஜர் அரங்கத்தில் திருமணம் நடத்தி அதன் மூலமாக கட்சிக்கு வருவாய் ஈட்டலாம் என்று பார்த்தால் பின்னாடியே சமாதி இருக்கிறது. இதனால் யாரும் இங்கே வரமாட்டேங்கிறார்கள், அபசகுணமாக கருதுகிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்த ஐயா மூப்பனாரின் சமாதி அபசகுணமாக சொல்லிவிட்டு இதை உடனடியாக அகற்ற வேண்டும் அப்படின்னு யார்? செல்லுப்பிரதே பேசு, அண்ணன் பார்த்துக்கிறேன் பேசு என்று சொல்ல, இந்த காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக காங்கிரஸுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் சோடன்கர் அவர்லாம் இருக்கார். எல்லாம் சேர்ந்துட்டாங்க 500 கோடி என்று சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. ஆமாம், அதை அகற்ற வேண்டும். ஸோ காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மூப்பனார் சமாதியை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு சென்னை மாநகராட்சிக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் கடிதம் கொடுப்பது என்று சொத்து பாதுகாப்பு குழு தீர்மானிக்கிறது.
புரிஞ்சிச்சா? எதுக்கு சொத்து பாதுகாப்பு குழு ஃபார்ம் பண்ணதுன்னு தெரியுதாப்பா? இந்த சொத்து பாதுகாப்பு குழு கடிதம் கொடுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 20 பேரோ 25 பேரோ இருக்காங்க. கரெக்டாக சொல்கிறேன். 31 பேர் சொத்து பாதுகாப்பு குழு. அப்புறம் தலைமையக ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுன்ட்டு அவங்க கட்டிங் கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அதுக்காக அதில் ஒரு 4 பேரை போட்டிருக்காங்க. மொத்தம் 35 பேர். இந்த 35 பேரும் கையொப்பம் போட்டு சென்னை மாநகராட்சியிடம் சொத்து பாதுகாப்பு குழு நியமிச்சிருக்கோம். அது சார்பாக சமாதி முதல்ல தூக்கு. எதுக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள். அந்த இடம் நான் சொல்கிற சமாதி இருக்கிற இடம் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. எதுக்குன்னு சொல்லுங்கள். எதுக்கு இப்போ தூக்கணும்? அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இந்த சமாதி என்ன அவ்வளோ கஷ்டம்? நாளைக்கு மால் வந்தால் டிசப்பாயிண்டாக இருக்கும். என்ன டிசப்பாயிண்ட்? கரெக்டாக சொல்லுங்கள். வேக்கு அந்த வழியில் போய் பார்க்கிங்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். எக்ஸிட் அதுதான். அண்ணா சாலையில் என்ட்ரி, பின்னாடி எக்ஸிட். நேராக ஜெமினி பிரிட்ஜுக்கு போய் ஜாயின் ஆகிடுமா எக்ஸிட்டு? ரோடு இப்படி இருக்கும் சார். பார்க்கிங் பண்ணுறது ரொம்ப எளிமை. அதான் போயிட்டு வர்றது எளிமை. இல்லைன்னா என்ட்ரி எக்ஸிட் ரெண்டுமே வந்து மவுண்ட் ரோட்லேயே கொடுத்தீங்கன்னா விஆர் மால் இருக்கிற இடம் எப்படி இருக்கு? டிராஃபிக். ஸ்கை வாக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி போயிருக்கீங்களா? என்ட்ரி அந்த பக்கம், எக்ஸிட் இந்த பக்கம். ஃபீனிக்ஸும் அப்படி தான் இருக்கும். பின்னாடி நான் போனதில்லைங்க. தெரியுதா? இதுக்கு ஜிகே வாசன் அவர்கள். நீ வேற கட்சி, உனக்கு என்ன? உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? அவருக்கு தெரியுமாங்க சார் அகற்ற போகிறாங்கன்னு? காலையில் தானே ஃபோன் பண்ணி சொன்னேன். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சார் முடிஞ்சிச்சு சார், கார்பரேஷன் லெட்டர் கொடுக்க போகிறாங்க சார்னு சொன்னேன். இப்போது சேகர் பாபுவும் செல்வ பிறந்தகையும் எந்த புள்ளியில் இணைகிறார்கள் என்பது தெரிகிறதா? யாருமே டான்ஸ் கிடையாது மெட்ராஸில். 2 டான். ஒன்று சேகர், ஒன்று செல்வம். ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. மூப்பனார்லாம் நான் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு முகமே மூப்பனார் தான். ஐயோ, அவர் புரிஞ்சுக்கணுமா, ஒரிஜினல் காங்கிரஸ்காரன் ரைட்டா? அந்த ஜெயலலிதா மக்கள் விரோதியாக இருக்கிறார் என்பது அவருக்கு நன்றாக தெரிகிறது. ஒரிஜினலாக ரஜினியை கட்சி ஆரம்பிக்க வச்சு காங்கிரஸ் சப்போர்ட்டில் ரஜினியை முதல்வராக்குறது தான் மூப்பனாரோட எண்ணம். அவர் எப்போவுமே பிஹைண்ட் தி ஸ்க்ரீன். திரும்ப கொண்டு வந்ததே அப்படி நிறைய. ஆமாம், திருமாவை அரசியல் கூட்டின்னு வந்ததே மூப்பனார். அவருக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. இந்திரா காந்தி அவர் மீது அவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க. ஈவன் ராஜீவ் அவ்வளோ ஒரு ஸ்டேச்சர் உள்ள டால் லீடர் அவர். அண்டு ரொம்ப அழகாக சொன்னார். அது எந்த 98 தேர்தல் என்று நினைக்கிறேன். அந்த தேர்தலில் தான் வேறு வழி இல்லாமல் இந்த தனியாக ஒரு கூட்டணி கிட்டத்தட்ட 18-20 அமைப்புகளை வைத்து அவர் இந்த கூட்டணி உருவாக்கினார். ஸோ டெல்லியிலேருந்து நரசிம்மராவ் அதிமுக கூட தான் கூட்டணி என்று சொன்னபோது இது சரியான கூட்டணி அல்ல என்றதை முடிவெடுத்து ரஜினி வந்து சிஎம் ஆகணும் இங்கே வாங்கன்னு சொன்ன உடனே ரஜினி சிஎம் அப்புறம் நான் எதுக்கே உட்காந்துருக்கேன், விடுவார கருணாநிதி ஷோவை நடுவில் அனுப்பி. இன்னொன்று, ரஜினி ரிலக்டன்ட், அதையும் நம்ம மறுக்கக்கூடாது. ரஜினி உறுதியாக வந்து ஆமாம் நான் வர்றேன்னு இப்போ சொல்கிற மாதிரி. உங்கள் பேர் என்ன? அர்ஜுனமூர்த்தி. அர்ஜுனமூர்த்தி. இந்த முடிவு அப்போ எடுத்திருந்தார்னா திரு விஜய் அவர்கள் போல் துணிவாக அன்றைக்கி எடுத்திருந்தாருன்னா ரஜினி சிஎம் ஆகியிருந்திருக்கும். விடணும். ஆனால் விஜய் போல் துணிந்து முடிவெடுக்கக்கூடிய அந்த மனது திரு ரஜினி அவர்களுக்கு இல்லை. சினிமாவும் ஓணும், கெரியரோட பீக்கில் இருந்தார். சினிமாவும் ஓணும், சிஎம்மாவும் ஆகணும். அப்புறம் சினிமா விட முடியாதுன்னு சொன்ன உடனே அப்புறம் அதுக்குள்ளே கலைஞர் புதுக்கோட்டை குழப்பிட்டார். வாட்டுக்கு தம்பி பிரச்சாரம் மட்டும் பண்ணால் போதும், தம்பி ரஜினிகாந்த் ஆதரவு பெற்ற அப்படின்னு உருட்டிக்கலாம் அப்படின்னு. அப்போது ஒரு வீடியோ மட்டும், மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டு கட்சியை உடச்சிக்கிட்டு வர மூப்பினார். ஒரு பெரிய லெகசி. ஓகே, இன்றைக்கி அந்த சமாதி உங்கள் வியாபாரத்துக்கு உங்களோட துட்டுக்காக அந்த சமாதி உங்களுக்கு உறுத்தலாக இருக்குதா? அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு அந்த கல்யாண மண்டபம் இருக்குது, சமாதி இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு யாரும் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? அவ்வளோ பேர் சேர்ந்துக்கிட்டாங்க பாருப்பா சொத்து பாதுகாப்பு குழுவில். எல்லா குரூப்பும் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குதுங்க. எத்தனை கோஷ்டி இருக்குது. சேருவாங்களா? எதிர் கோஷ்டி காங்கிரஸ் சேர்ந்து பார்த்துருக்கியா நீ? தங்கபால்லாம் காங்கிரஸில் இருக்கிறாரா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பார்த்துருக்கீங்களா? கேஸ் அழகிரி ஏற்றுக்குவாரா? செல்லுப்பிறந்தகையா அழகிரி தூக்கிட்டு தானே வர்றாரு. நீங்கள் அத்தனை பேர் இருக்காங்கன்னா எது இவர்களை இணைக்கிறது தெரியுதா? மல்லிகார்ஜுன கார்கேயவே தூக்கிட்டாரு செல்வ பெருந்தகை. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இவரை மாற்றலான்னு வேற ட்ரை பண்ணுகிறாங்க. மாணிக் தாக்கூர் வந்துட்டார்ல. பிஜேபியை சேர்ந்தவர்களும் சிலர் இதற்கு உதவுகிறார்கள். நான் இண்டிகேட் பண்ணுறேன், சம்மந்தப்பட்டவர்களுக்கு புரியும்.
உளவுத்துறை பார்த்து கொண்டிருக்கிறது. பிஜேபி சேர்ந்தவர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய நபர்கள், அடிப்படை உறுப்பினர்கள், முக்கிய நபர்கள். அதுதான் செல்வப்பிரந்தையோட ரீச். இந்த தகவலை சொன்னவர் சொன்னார், அவன் விஷயம் வேணாம் சங்கர் அப்படின்னாரு. சொல்லிட்டீங்கல்ல, இதோட நிறுத்துங்க உங்கள் வேலை. பேசுறதா பேசலையன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். இங்கே எல்லாரும் எதுக்கு பயப்படுறாங்க? அந்த வீட்டில் தாக்குதல் நடந்துச்சுல்ல, அவன் ஒஸ்ட்டுங்க, இருக்கிறதுலேயே ஒஸ்ட்டு, விடுங்க சார் சொல்லிட்டேன். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சரிங்க சார். ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து பாஜகவோட நெருங்கிய தொடர்பில் இருக்கார் இப்போ சென்ட்ரலோட. அவர் மோடி அவர்களுக்கு வந்து மூப்பனார் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு என்னோட உங்கள் அப்பா வந்து எனக்கு நல்ல பழக்கம் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் எந்த மாதிரியான மூவ் எடுக்க போகிறாரு, இதை எப்படி தடுக்க போகிறாரு, அதுதான் அடுத்ததாக இருக்கும். இல்லை வந்து அதை தாண்டி வந்து அந்த சமாதியை வந்து அப்புறப்படுத்தி இவர்கள் அந்த நிலத்தை விற்கிறார்களா இல்லையா, இதுதான் வந்து நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசலாம் சார். ரொம்ப நன்றி உங்கள் கருத்து. நன்றி.